2012 DA-14 என்றழைக்கப்படும் விண்கல் ஒன்று இன்று நள்ளிரவு பூமிக்கு மிக அருகே கடந்து செல்ல உள்ளது. இந்த நிகழ்வினால் பூமிக்கு எந்த பாதிப்பு இல்லை என்றாலும் இந்த நடப்பின் போது ஏற்படும் விளைவுகளை விஞ்ஞானிகள் உற்று நோக்கி வருகின்றனர். விரிவடைந்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தில் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கோள்களும் உருவத்தில் சிறிய விண்கற்களும் சுற்றி வருகின்றன. இவற்றில் ஏதாவது ஒரு விண்கல் எப்போதாவது பூமிக்கு அருகில் வந்து பீதியை கிளப்புவது உண்டு. அந்த வரிசையில் கடந்த ஆண்டு இதே மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட 2012 DA-14 என்றழைக்கப்படும் விண்கல் இன்று நள்ளிரவு பூமிக்கு அருகில் வருகிறது. புவிநிலை செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்படும் பகுதியில் இந்த விண்கல் கடந்து செல்ல உள்ளது. கால்பந்து மைதானத்தின் பாதி அளவுள்ள இந்த விண்கல்லானது பூமியின் மீது மோதுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இதன் பாதை மிக அருகாமையில் வந்து கொண்டிருப்பதால் ஓரளவு இது புவியீர்ப்பின் காரணமாக சிதறுண்டு போக வாய்ப்பு உள்ளது. அல்லது இதன் பாதை விலகல் சறுக்குவது போல் விலகல் அடைந்து பாதை மாறி செல்ல வாய்ப்பு உள்ளது. இது நம் புவியை கடந்த பின்தான் நாம் இதை சரியாக கணிக்க முடியும். பூமியில் இருந்து சுமார் 27,000 கிலோமீட்டர் தூரத்தில் கடந்து செல்ல உள்ள இந்த விண்கல் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளின் வழியாக இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:55க்கு தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விண்கல் கடந்து செல்லும் நிகழ்வை சக்தி வாய்ந்த பைனாகுலர் மற்றும் தொலைநோக்கிகள் மூலமாக காண முடியும் என்றும் அறிவியலாளர்கள் கூறியுள்ளனர். இது போன்ற விண்கற்கள் பூமியை அருகில் உள்ள விண்கற்கள் சுமார் லட்சக்கணக்காக இருக்கின்றன. இதுவரையும் கண்டுபிடிக்கிறது சுமார் 10,000 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்போது நமக்கு அருகில் வருதோ அப்பொழுது நம்ம அதை காண முடியும். எனவே எதிர்காலத்தில் இதற்கு கண்டிப்பாக ஒரு சாத்தியம் இருக்கிறது. அப்படி வந்தால் நம்ம அதனுடைய பாதையை இங்கிருந்து ராக்கெட் மூலமாக அதை செலுத்தி அதை பாதையை திருப்பி விடலாம், அல்லது அதை வான்வெளியிலேயே வெடிக்க செய்யலாம். இதுவரை 10,000 விண்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் 1378 விண்கற்கள் ஆபத்தை விளைவிக்க கூடியவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இப்போது பூமியை நெருக்கமாக கடந்து செல்லும் விண்கல் 114 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியின் மீது மோதும் வாய்ப்புகள் அதிகம் என்பதும் விஞ்ஞானிகள் கூற்று. 2012 DA-14 பூமியின் மீது மோதும் ஆபத்து இல்லை என்றாலும் இந்த நிகழ்வு விண்கற்கள் குறித்து இதுவரை அறியப்படாத தகவல்களை அறியும் வாய்ப்பாக இருக்கும் என்றும் அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் பல ஒளியாடுகளுக்கு அப்பால் உள்ள நெபுலாக்களையும் கண்டறியப்பட்ட சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகளால் இந்த விண்கல்லானது பூமியின் சுற்றுப்பாதையை நெருங்கி வந்து கொண்டிருந்ததான் இது கண்டுபிடிக்க கால தாமதமானதற்கு காரணம் என்கின்றனர் விஞ்ஞானிகள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் பாரதி.